இன்றைய ஜெர்மனியின் தலைப்புச் செய்திகள் பின்வருமாறு. நாட்டோ கிழக்கு எல்லையில் ட்ரோன் சுவரை நிறுவ முன்னேறுகிறது. ரஷ்யாவின் அச்சுறுத்தலை எதிர்கொள்ளும் வகையில் இந்த நடவடிக்கை எடுக்கப்படுகிறது. டிரம்பின் நிர்வாகத்தை ஜெர்மனி சாடுகிறது. உலக வங்கி அமெரிக்க வங்கி அல்ல என்று ஜெர்மன் அமைச்சர் கூறுகிறார். ஜெர்மனியின் புதிய பாதுகாப்பு நிகழ்ச்சி நிரல் பாதுகாப்பு கொள்கையில் புதிய மாற்றங்கள் கொண்டுவரப்படுகின்றன. பெர்லின் தனது கடிகார கோபுரத்தை கொண்டாடுகிறது. இரண்டாம் உலகப் போரின் போது சேதமடைந்த கடிகார கோபுரம் புதுப்பிக்கப்பட்டு மீண்டும் நிறுவப்பட்டது. பவேரியா தனது முதல் 3 கஞ்சா சங்கங்களுக்கு ஒப்புதல் அளிக்கிறது. ஜெர்மனியில் கஞ்சா சட்டப்பூர்வமாக்கப்பட்ட பிறகு இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. டிஜிட்டல் மயமாக்கலின் அடுத்த கட்டத்தை ஜெர்மனி தொடங்குகிறது. அடையாள அட்டைகள் மற்றும் குடியிருப்பு அனுமதி தொடர்பான சேவைகள் ஆன்லைனில் கிடைக்கவுள்ளன. வலதுசாரி தீவிரவாத குழுக்கள் டெலிகிராமில் பெருகி வருகின்றன. புலம்பெயர்ந்தோர் மற்றும்